தயிரை ஊத்துறீங்க, தண்ணியை ஊத்துறீங்க, ஒரே ஒரு சுவிட்சை மட்டும் ஆன் பண்ணீங்கன்னா போதும். 5 to 10 நிமிஷத்துல வெண்ணெய் திரண்டு வரப்போகுது. இயற்கையான வெண்ணெய், நேச்சுரல் வெண்ணெய். நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு தோசைக்கோ பருப்பு சாதத்துக்கோ அழகா எல்லா யூஸுக்குமே போட்டு கொடுக்கக்கூடிய நேச்சுரலான ஒரு வெண்ணெய் எடுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு மிஷின். இது வந்து கரண்ட்ல ஒர்க் ஆகக்கூடிய டிசி மோட்டர். பின்னாடி ஒரு அடாப்டர் இருக்கு. இதுல சொருவிட்டீங்கன்னா போதும், அப்படியே ஒரு சுவிட்சை போட்டீங்கன்னா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மணி நேரம் யூஸ் பண்ணாலே 1 யூனிட் தான் கரண்ட் செலவாகும். இந்த அடாப்டரை வந்து தண்ணியில நனைச்சிட்டு இதுல போட்டீங்கன்னா கூட சாக்கு எதுவும் ஆகாது. ஸோ எனக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மிஷின் இருக்கு. என்னடா வந்து மிஷின் அதுக்கப்புறம் பானையெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பீங்க. இது என்னன்னா ஒரு மோர் சிலுப்புறதுக்கு மட்டும் இல்லாம வெண்ணெய் எடுக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பான மிஷின் சொல்லலாம். இது வீட்டு யூஸ்க்கு, கமர்ஷியல் யூஸ்க்கு எல்லா யூஸ்க்குமே வச்சிருக்காங்க. ஆனா இது எது எத்தனை லிட்டர் எவ்வளவுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது வந்து பாத்தீங்கன்னா 50 லிட்டருங்க சார். 50 லிட்டர் வரல யூஸ் பண்ணிக்கலாம். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா 25 லிட்டர், அதுக்கப்புறம் 10 லிட்டர், இது ரெண்டும் 5 லிட்டருங்க. 5 லிட்டர். சோ 5 லிட்டர்லயே பாத்தீங்கன்னா டிசைன் கொடுத்துருக்கு. ரெண்டும் கொடுத்துருக்கோம். பானை டைப் வந்திருக்கும், பவுனி டைப் வந்திருக்குது. ஒண்ணும் இல்ல சார், நீங்க செய்ய வேண்டியது தயிரை உள்ள கொட்டுங்க, ஒரே ஒரு சுவிட்சை மட்டும் ஆன் பண்ணீங்கன்னா போதும், அப்படியே அழகா வெண்ணெய் திரண்டு கொடுத்துரும். இதுல மெயினா நாங்க கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இந்த உட்டன் கட்டை. அந்த காலத்துல வந்து இந்த உட்டன் கட்டை எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, வெண்ணெய் வந்து அதிகமான குவாண்டிட்டி வர்றதுக்கு தான் சார் இந்த உட்டன். ஆமா, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல் போட்டோம்னா அந்த வெயிட்டுக்கு வந்து வெண்ணெய் திரண்டு மேல வராது சார், எல்லாம் போய் ஒட்டிக்கும் கீழே போய். அதனால வந்து வெண்ணெய் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா உட்டு இருந்துச்சுன்னா நல்ல திரண்டு மேல வரக்கூடியது தான். ஸோ இப்போ மிஷின் ஓடிட்டு இருக்க சவுண்டு துளி கூட வரல. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா கிரிப்பு. நம்ம இப்போ போட்டிருக்கோம் இல்லையா, இந்த பக்கம் ஆட்டுறது அசைறது அந்த மாதிரிலாம் இல்லை. இன்னும் நம்ம பொருள் போட்டோம்னா இன்னும் கிரிப்பை நல்லா பிடிச்சிக்கும். குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ஆடை ஃப்ரிட்ஜ்ல சேர்த்து வச்சீங்கனால சுத்தமானது மினிமம் ஒரு 800 ரூபாய் 1000 ரூபாய்க்கு உண்டான நெய் நீங்க வீட்லயே குழந்தைங்களுக்கு சுத்தமானது 500 ரூபாய்க்கு 4 லிட்டர் நெய்யே பாத்தீங்கன்னா ஒரு 450 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அது உங்க வீட்லயே அழகா பியூரா, அதுவும் வந்து மிக்சிங் வந்து கண்டிப்பா போடுவாங்க. யாரா இருந்தாலும் சரி, ஒரு கலப்படங்கிறது கண்டிப்பா எல்லா பொருளுமே வந்துருச்சு. நீங்க அதுவே வந்து நேரடியா உங்க கண்ணு முன்னாடியே உங்க குழந்தைகளுக்குமே மோர் சிலுப்புறதுனா என்ன, அதுல வெண்ணெய் எடுக்கிறதுனா என்ன அப்படிங்கறத தெளிவா கத்து கொடுக்கலாம் இந்த ஒரு மிஷின் இருந்தா போதும். வழக்கமா நம்ம பண்ற மிஷின்ல வந்து டைமிங் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 hour மேலே ஆகுங்களா சிலுப்புறது. நம்ம பழைய முறை கையில சிலுப்புறதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு. இதெல்லாம் ஒரு 10 to 15 நிமிஷம் அவ்வளவுதான் சார். இப்போ கிளீன் பண்றதுமே ரொம்ப ஈஸி இல்ல, ரொம்ப ஈஸிங்க சார். இதை கழட்டிட்டு மத்தங்க பாருங்க, அப்படியே ஒரு ஆஃப் பண்றீங்க, வேற ஒண்ணுமே செய்ய வேணாம். இதை வந்து இங்க பாருங்க, இதுல ஒரு நாப் கொடுத்துருக்கோம். இதை கழட்டிட்டு இந்த மத்த உருவிட்டு இதை எடுத்துட்டாலே போதும். சூப்பர், அழகா வெண்ணெய் இதுல திரண்டு வந்துரும். அதே மாதிரியே தயவு செஞ்சு இதுல வெண்ணெய் எடுக்கிற மிஷின்ல மோரை வந்து டெய்லி குழந்தைங்களுக்கு கொடுங்க. டெய்லி இதுல அவ்வளவு சத்து இருக்கு இந்த மோர்ல. உண்மையாலுமே ஏன்னா இந்த மோர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான. ஆமா சார். ஸோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான ஒரு மிஷின் தான் சொல்லலாம். இதுல வந்து வேரியன்ட் நிறைய வச்சிருக்கீங்க இல்லையா? இப்போ எனக்கு வீட்டு யூஸ்க்கு, கமர்ஷியல் யூஸ்க்குமே ஒரு 50 லிட்டர் வரைக்கும் நீங்க வச்சிருக்கீங்க. அதுக்கு மேல எனக்கு வேணும் 150 லிட்டர் இருக்கு சார். நம்ம அதுவும் வச்சிருக்கீங்க. 150 லிட்டர் நம்ம கொடுக்குறோம். பெரிய பால் பண்ண வச்சிருக்கீங்க, பண்ண வச்சிருக்கோம். நான் கொடுத்துருக்கேன் சார், 150 லிட்டர்லாம் கொடுத்துருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா. பண்ண யூஸ்க்குமே நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா அது வந்து ஆர்டர் பேசிஸ்ல பண்றோம் சார். அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க 150 லிட்டர் வேணும்னீங்கன்னா ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாரத்துல நம்ம டெலிவரி கொடுத்துறோம். தாராளமா கொடுத்துறோம். இந்த மாதிரி மிஷின் வாங்கும்போது யாருமே பாத்திரம்லாம் ஃப்ரீ கொடுக்க மாட்டாங்க. நம்ம கம்பல்சரி ஃப்ரீ பாத்திரத்தோடவே கொடுத்துறோம். அந்த மாதிரி மூடி எல்லா இதுலயுமே நம்ம கொடுத்துருவோம். இது வந்து ஓப்பனா நான் ஒரு டெமோக்கோசரம் ஓப்பன்ல வச்சிருக்கேன். இதுக்குமே மூடியோட தான் வரும். உங்களுக்கு 5 லிட்டருக்கு மேல எது போயிட்டீங்கனாலுமே ஃபுல் எஸ்எஸ் தான். இதெல்லாம் வந்து என்னால தூக்கவே முடியாது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 25 லிட்டர் 50 லிட்டர் உள்ளது. நல்ல ஹெவியா இருக்கு, நல்ல ஹெவியா இருக்கும். எஸ்எஸ்ல வர்றது. இந்த மோர் சிலிப்புறதுல வந்து நிறைய பேர் வந்து போனி எல்லாம் ஃப்ரீ கொடுக்க மாட்டாங்க. பாத்திரம் எல்லாம் நீங்க வெளியில போய் இதுவே ஒரு 600 700 ரூபாய் வந்து. ஆனா இதோடவே நம்ம ஃப்ரீயும் கொடுத்துறோம். அதே மாதிரி மோட்டருக்கு வந்து 1 வருஷம் கேரண்டி கொடுத்துறோம். 1 இயர்க்குள்ள மோட்டர் போயிருச்சு அப்படின்னா நம்ம மாத்தியும் கொடுத்துறோம். மோர் சிலிப்புறதுக்கு அருமையான ஒண்ணு. மோர் மட்டும் கிடையாது, பருப்பு, கீரை, முட்டை, கம்மங்கூழ்ல இருந்து எல்லாமே கிடைக்கும். ஆன்லைன்ல வந்து என்னன்னு பண்ணுவாங்கன்னா, இது வந்து பியூர் காப்பர் மோட்டர் சார். 100% காப்பர் மோட்டர். ஆன்லைன்ல வந்து என்ன மாதிரி மோட்டர் போடுறாங்கன்னே தெரியாது நமக்கு. ஒருவேளை அலுமினியம் போடலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிசி மோட்டர் கொடுத்துருக்கோம். இது வந்து கரண்ட்ல ஒர்க் ஆகக்கூடிய டிசி மோட்டர். இந்த டிசி மோட்டரை வந்து இதுல சொருவிட்டு பின்னாடி ஒரு அடாப்டர் இருக்கு. இதுல சொருவிட்டீங்கன்னா போதும், அப்படியே ஒரு சுவிட்சை போட்டீங்கன்னா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ஒட்டிடும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மணி நேரம் யூஸ் பண்ணாலே 1 யூனிட் தான் கரண்ட் செலவாகும். 10 மணி நேரம் யூஸ் பண்ணாலே டிசி மோட்டர்ல 1 யூனிட் தான் கரண்ட் ஆகும். இப்ப மத்த மோர் சிலிப்புற மிஷின்லாம் நீங்க ஆன்லைன்ல வாங்கும்போது அது எல்லாமே ஏசி, டிசி கிடையாது, ஏசி. அதாவது டைரக்ட் பவர்ல வரும். டைரக்ட் பவர்ல என்ன சப்ளை ஆகும்னா, ஒரு சில இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கனெக்ஷன் எல்லாம் ராங்கா இருக்கும். அந்த டயத்துல வந்து
சாக்கடிக்கான ப்ராப்ளம் வரும். இதுல வந்து அந்த மாதிரி பிரச்சனையே வராது. ஏன்னா இது தண்ணி பொருள், தண்ணி தொட்டு நம்ம யூஸ் இதுல வந்து ஆல்ரெடி மோர் இருக்கு, ஸ்லிப்பிக்கிட்டு இருக்கும். இதுல வந்து நீங்க ஒண்ணு இல்ல, இந்த அடாப்டரை வந்து தண்ணியில நனைச்சிட்டு இதுல போட்டீங்கன்னா கூட சாக்கடி எதுவும் ஆகாது, தாராளமா எதுவுமே ஆகாது. அதுக்கு நான் கேரண்டி 100%. குவாலிட்டி வைஸுமே சரி. இது எல்லாமே மாடல் பாத்தீங்கன்னா சிலர்லாம் அந்த கால தயிர் மிஷின் சொல்லிட்டு கையில பிடிச்சி அடிக்கிற மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஆமா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அழகா தயிரை ஊத்துறீங்க, தண்ணியை ஊத்துறீங்க, சூப்பர். 5 to 10 நிமிஷத்துல வெண்ணெய் திரண்டு வரப்போகுது. இயற்கையான வெண்ணெய், நேச்சுரல் வெண்ணெய். நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு தோசைக்கோ பருப்பு சாதத்துக்கோ அழகா எல்லா யூஸுக்குமே போட்டு கொடுக்கக்கூடிய நேச்சுரலான ஒரு வெண்ணெய் எடுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு மிஷின் தான். இந்த மாடல் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு மாடல் சார். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அட்ஜஸ்டபிள் மாடல். இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல ஏத்துறது கீழே இறக்குறது இந்த மாதிரி ஒரு மாடல் பண்ணிக்கலாம். நீங்க பாருங்க, இது எவ்வளவு வேணாலும் நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கீழே இறக்கிக்கலாம். 10 லிட்டர் வேணா இப்படி வச்சுங்க, 15 லிட்டர் வேணா இப்படி கொஞ்சம் மேலே அவ்வளவுதான். கிட்டத்தட்ட ஒரு 15 லிட்டர் 20 லிட்டர் வரமே தாராளமா இதுல கிடைச்சிக்கலாம் சார். அருமையா இருக்கும். இது அட்ஜஸ்டபிள் மாடல், ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50, 25, 15, 10, 5 லிட்டர். இது போக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பெரிய கமர்ஷியல் பால் பண்ண வச்சிருக்கீங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 150 லிட்டர் வரலுமே நம்ம பண்றோம். 150 லிட்டர் எல்லாம் பண்ணும்போது ஆர்டர் பேசிஸ் சார். மினிமம் 10 days கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு 150 லிட்டர் பண்ணைக்கு நம்ம வந்து அனுப்பிச்சு விட்டுருவோம். ரொம்ப சூப்பரா இருக்கும். ஹெவி மோட்டர் கொடுத்துருவோம். அதுவுமே கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் தான் நம்மளுக்கு. சூப்பர். சோ இப்போ நம்ம பாக்குறது டெமோ பாக்குறது இந்த பீஸ்ல பார்த்தலாம். இதுல பார்த்தலாம் சார், சூப்பரா இருக்கும் சார். அடுத்த மாடலும் சொல்லிடுங்க. இது வந்து 10 லிட்டர். இது வந்து 10 லிட்டர் சார். அதாவது வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தாராளமா இந்த 3 மாடல் எடுத்துக்கலாம். 3 மாடல் 1, 2, 3. இந்த 1, 2, 3 வந்து வீட்டுக்கு சூப்பரா இருக்கும். நீங்க ஒரு சின்ன ஃபேமிலி அப்படின்னீங்க, இல்ல சார் நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் தான் போடுவேன், 1 லிட்டர் தான் எடுப்பேன் அப்படின்னீங்கன்னா 1/2 லிட்டர்ல இருந்து 5 லிட்டர் 5 லிட்டர். ஆமா சார். 1 லிட்டர்ல இருந்து 10 லிட்டர் வரைக்கும் இதுல எடுத்துக்கலாம். ஆமா, 5, 10, 15, 25, 50 அந்த மாதிரி போயிடலாம். இத்தனை மிஷினுமே வச்சிருக்காங்க. தேவைப்படுறவங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு சுவிட்ச் நீங்க போட்டீங்கன்னா மட்டும் போதும். அதாவது 10 to 15 மினிட்ஸ்ல நீங்க வந்து மோர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெண்ணெய், இது எல்லாமே அழகா எடுத்துடலாம். இதை கழட்டிட்டு நீங்க எடுத்தீங்கன்னா வெண்ணெயை எடுத்துட்டு மோர் வந்து நம்ம பசங்களுக்கு கொடுக்குறதா கொடுத்துடலாம். இது மாதிரி நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகும். லெஸ்ஸிக்கு, அதுக்கப்புறம் இன்னும் பருப்பு கடையா, இன்னும் நிறைய விஷயம், பருப்பு கிடையாது, கீரை கிடையாது, கம்மங்கூழ் கிடையாது. எக் பீட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 50 முட்டை உடைச்சு ஊத்தி எக் பீட் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும் சார். இதுல சூப்பரா இருக்கும் சார். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் மினிமமா ஒரு 2 லிட்டர் தயிர் உர ஊத்தி வச்சிருக்கேன் சார். உர 2 லிட்டர் ஊத்திட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் தண்ணி ஊத்திக்கலாம் சார். 2 லிட்டருக்கு ஒரு 800 ml தான் ஊத்தணுங்க. 1 லிட்டருக்கு 400 ml தண்ணி ஊத்தணும் சார். சரி, ஒரு 800 ml தண்ணி ஊத்திட்டு நம்ம வந்து மிஷினை ஓட விட்டுறோம். எவ்வளவு நேரத்துல வெண்ணெய் திரண்டு வருதுங்கிறத உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் சார். 1.5 லிட்டர் தயிர் ஊத்தணும் சார். கிட்டத்தட்ட ஒரு 800 ml தண்ணி ஊத்தணும். இங்க பாருங்க எந்த அளவுக்கு வெண்ணெய் திரண்டு வந்திருக்கு பாருங்க. செம்மையா இருக்கு சார். நானே எதிர்பார்க்கல, ரொம்ப சூப்பரா வெண்ணெய் திரண்டு வந்திருக்கு. இந்த ஷாட் சூப்பரா இருந்தது, அருமையா இருக்கு சார். வெண்ணெய் நீங்க பாருங்க, நல்ல நானே இந்த அளவுக்கு வெண்ணெய் திரண்டு வரும்னு எதிர்பார்க்கவே இல்ல. கை வச்சு பார்க்கலாமா? தாராளமா பாருங்க சார், தாராளமா பாருங்க. ஸோ என் கை ஃபுல்லா வந்து கிரீமிஸ் வெண்ணெய் தான், எல்லாம் அவ்வளவு வெண்ணெய் தான். அதுவும் நான் ஐஸ் கியூப் இன்னும் போடல. ஐஸ் கியூப் கேட்டேன், ஐஸ் கியூப் போடாமே நம்மளுக்கு பண்ணி காட்டுறா அப்படின்னு சொன்னாரு. பாருங்க எந்த அளவுக்குன்ட்டு ஃப்ரெஷ்ஷான நம்மளுக்கு வந்து வெண்ணெய் கிடைச்சிருச்சு. நான் ரொம்ப நாள் ஆச்சு வெண்ணெய் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணுங்க சார். வெண்ணெய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது சார். நமக்கு சூப்பரா இருக்கணும். இது வந்து நல்ல எடை கட்டாத திக்னஸ் பால் அப்படியே வாங்கிட்டு வந்து நம்ம ஊத்துனது தான். ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. இது வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெய்லி வந்து நீங்க ஒரு ஆடை மட்டும் வலிச்சு விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திரும்ப ஒரு பல்கா சேரக்குள்ள இதில் போட்டு நீங்க வெண்ணெய் எடுக்கக்குள்ள கொஞ்சமா நீங்க தண்ணி ஊற்றிட்டு ஐஸ் கியூப் போட்டு நீங்க மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா ஒரு 10 to 15 நிமிஷத்துல நம்மளுக்கு வந்து வெண்ணெய் ரெடி ஆயிடும். அந்த மோர் தயவுசெய்து யூஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தது. அதை வந்து நீங்க கீழே தான் போடுற மாதிரி இருக்கும். வெண்ணெய் வந்து நம்ம எடுத்து நீங்க அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணி நெய்யா நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ் ஆகும். நம்ம போட்டு ஒரு 15 நிமிஷத்துலயே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் நினைச்சு பார்க்கல, சூப்பரா சொல்றேன். இந்த அளவுக்கு வெண்ணெய் வந்து நானே எதிர்பார்க்கல. ஸோ இந்த மிஷின் வாங்கிட்டீங்க, நீங்க பாலும் வாங்கல எதுவும் வாங்கல, எனக்கு வெண்ணெய் எப்படி எடுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா பசப்பால்னு சொல்லிட்டு பக்கத்துல கேட்டீங்கன்னா கிடைக்கும். அந்த பால் கூட நீங்க எடுத்து பண்ணிக்கலாம். இவ்வளவு நேரம் நீங்க வெண்ணெய் எடுக்கிறது பார்த்துருப்பீங்க. இவர் நீட்டா எடுத்த இவருக்கே ஆச்சரியமா இருக்கு, ஏன்னா நம்ம மிஷின்ல இவ்வளவு வெண்ணெய் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல ப்ரோ, இந்த அளவுக்கு குவாலிட்டி பாருங்க எந்த அளவுக்கு. பந்து மாதிரி 3 அளவுக்கு எடுத்திருக்காரு. எப்படியும் நம்மளுக்கு ஒரு 1/4 கிலோ வந்துருங்களா? இல்ல, இது ஒரு எப்படி ஒரு 150 to 200 கிராம் வந்துரும். காய்ச்சணும்னா கொஞ்சம் கம்மியாயிரும். காய்ச்சணும்னா ஒரு கம்மியாயிரும். ஆனா வந்து ஒரு 1.5 லிட்டர் தயிருக்கு நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இந்த அளவுக்கு வந்திருக்குது. பக்காவான ரிசல்ட் சார். ஆனா இன்னும் நம்ம ஐஸ் கியூப் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நம்ம 50 கிராம் இந்த மாதிரி வெண்ணெய் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஐஸ் கியூபை போட்டுட்டு திரும்ப எடுத்தீங்கன்னா உள்ள கம்ப்ளீட்டா எல்லா வெண்ணையும் வந்துரும் சார். சூப்பர்ண்ணா. இவ்வளவு நேரம் நீங்க பார்த்தது ஒரு 5 லிட்டர் எடுக்கிறதுலயே நம்ம வந்து வெண்ணெய் எடுத்து காமிச்சிருக்கோம். வீட்டு யூஸ்க்கு நீங்க ரெகுலரா யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த 2 மிஷினுமே யூஸ் ஆகும். பானை டைப்ல இருக்கிறது, பவுனி டைப்ல இருக்கிறது, 2 டைப்பும் யூஸ் ஆகும். அடுத்ததா வந்து 10 லிட்டர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது எத்தனை லிட்டர்னா? இது 15 லிட்டர், அது 25 லிட்டர், 50 லிட்டர், 150 லிட்டர் வரல இருக்கு சார். பால் பண்ணைக்கு தேவையான லிட்டர் 150 லிட்டர் வேணும் அப்படின்னீங்க
பால் பண்ணையில வெண்ணெய் எடுக்கணும்னா நம்மகிட்டே கிடைக்கும், வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான மோர், வெண்ணெய், லெசி அடிக்கிறதுக்கு, பருப்பு கடையிறதுக்கு நிறைய விதத்துக்கு யூஸ் ஆகும். கேக் நீங்க தயாரிக்கீங்க அப்படின்னா அதுக்குமே வந்து நம்ம முட்டை அடிக்கிறதுக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த இதுக்குமே ரெகுலர் யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இது தேவைன்னா எப்படி வாங்கலாம், ஆன்லைன்ல வாங்குறதா இருந்தா எப்படி வாங்கலாம் சார்? நீங்க தமிழ்நாடுக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா திருச்சி அண்ட் கோயம்புத்தூர் நேர்ல வந்து விசிட் பண்ணா திருச்சி அண்ட் கோயம்புத்தூர்ல நம்ம ஆபீஸ் இருக்கு, நேர்ல வந்து வாங்கிக்கிங்க. அப்படி இல்ல நான் வெளியூர்ல இருக்கிறேன் அப்படின்னீங்கன்னா ஒரு ஆன்லைன் மூலமா வாங்கினா எங்க கம்பெனியோட டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், ஜிபே நம்பர் தர்றேன், ஸ்மார்ட் அசோசியேட்னு பேர் வரும், ஜிபே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் உங்க அட்ரஸ் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு 4 டேஸ்ல உங்க வீடு தேடி கொண்டாந்து பொருள் டெலிவரி கொடுத்துருவாங்க. ஸோ இதோட குவாலிட்டி சொல்லவே வேணாம், அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா ஒரு 10 நிமிஷத்துல நான் ரெகுலரா வந்து மிக்சியில போட்டு பார்த்திருக்கேன், ஒரு கிரைண்டர்ல போட்டு கூட நம்ம அடிச்சு பார்த்திருக்கோம். ஆனா இந்த மிஷின்ல போட்டு ஒரு 10 இருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிட்டோம். இது எடுக்கிறதுமே வந்து எடுத்துட்டு நீங்க இந்த மத்துமே தனியா எடுத்துட்டு க்ளீன் பண்றதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு சுவிட்ச்ல வேலை முடியுது அப்படின்னா சத்தியமா நம்ப மாட்டீங்க, அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும். இந்த போனில போட்டதுமே செதறதுமே வந்து கொஞ்சமா சேர்ந்துருக்கு. சப்போஸ் செதறது அப்படின்னா நீங்க வந்து லிட்டுமே கொடுத்து, அதாவது மூடியுமே கொடுத்துருக்காங்க, மூடி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட விலை என்னன்னா சார் இது வந்து 3750 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் சார். ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு பிரைஸ் இருக்கு சார். இப்போ நீங்க 50 லிட்டர் ஒரு பிரைஸ், 25 லிட்டர் ஒரு பிரைஸ், 10 லிட்டர் ஒரு பிரைஸ், 5 லிட்டர் ஒரு பிரைஸ். ஆனா நம்ம ரொம்ப இவ்வளவு குவாலிட்டியான மிஷின் வெறும் 3750 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங். ஆமா, ஸ்டார்டிங் பிரைஸ். இந்த பிரைஸுமே ரெண்டுமே ஒண்ணுங்களா? ரெண்டு ஒண்ணு தான் சார். 5 லிட்டர் ரெண்டுமே ஒண்ணு தான், உங்களுக்கு ஒரே ரேட் தான். ஆமா, ஒரே ரேட் தான். சோ உங்களுக்கு 3750 ரூபாயில ஸ்டார்ட். அதுக்கப்புறம் நீங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணி டீல் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க நேர்ல வந்தீங்கனாலுமே டெமோ பார்த்தே நீங்க வாங்கிட்டு போலாம். டெமோனா நீங்க என்னென்ன பண்ணிருக்காங்களோ அது வீடியோவை காட்டுவாங்க. சோ உங்களுக்கு வீடியோ வேணும்னாலுமே 15 லிட்டர், 50 லிட்டர், 150 லிட்டருமே நீங்க டெமோ பார்க்கணும் அப்படின்னா வீடியோ சென்ட் பண்ணுவாரு. சோ தேவைப்படுறவங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கணுமே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.